இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாட்டு மக்கள் மிகப்பெரிய பரிதாபத்தில் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அவரே ஒத்துக்கிட்டார் அவர் வாயால. ஏன்னா இந்திய நாட்டு மக்கள் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்ல இருக்காங்க. தமிழ்நாட்டை சொல்ல அவர் தமிழ்நாட்டை குறிப்பிட்ட மாதிரி எனக்கு தெரியல. நாட்டு மக்கள் சொன்னார். திமுகவும் சரி காங்கிரஸும் சரி நீண்ட நாள் ஒரு பயணம் பயணிக்கிறோம் அரசியல். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. மக்களுக்கு சேவை செய்வதே மனப்பான்மையாக கொண்டுதான் எங்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்க எதை வேணா சொல்லிக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இப்போ ஐயா அவர்களுக்கு, சீனிவாசன் ஐயா அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். கூட்டணி தான் அப்படின்னு சொல்லுங்க நீங்க. ஆனா இது வெற்றி கூட்டணின்னு சொல்லாதீங்க. நீங்க தொடர்ந்து தோல்வியை மட்டும் தான் தள்ளிட்டு இருக்கீங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இங்க கட்டாயமா இருக்கு. அவரவர்கள் கூட்டணி அவரவர்கள் சொல்வதற்கான உரிமை கூட கிடையாதா? தொடர் தோல்வி இல்ல நான் என்ன கேட்க, அவரவர்கள் கூட்டணி அவரவர்களுக்கு வெற்றி கூட்டணி சொல்வதற்கான தார்மீக உரிமை கூட கிடையாதா? தமிழக வெற்றி கழகம் எங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள். இன்னும் தேர்தலே சந்திக்கல அவங்க. ஆனா அவங்க சொல்றாங்களா இல்லையா? அந்த உரிமை, தார்மீக உரிமை அவர்களுக்கு இருக்குதானே? இருக்கட்டும். இப்ப இன்னொரு விஷயத்தையும் இப்ப பதிய வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தர்மத்தை மீறிய கூட்டணியா இது இருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. சார் சொன்னார், சீனிவாசன் சார் சொல்லும் போது நாங்க நிச்சயமா ஃபாலோ பண்ணுவோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இவர்கள் ஏற்கனவே ஒரு முறை தர்மத்தை மீறி இருக்காங்க. தேமுதிகவிற்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். அவர்களை ஏமாற்றியதனால தான் இன்று திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு நம்பிக்கையோடு சேர்ந்திருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு சீட்டு கம்மியாகுதா? எங்களுக்கு சீட்டு கம்மியாகாது சார். நிச்சயமா காங்கிரஸ் உடைய உயரம் என்ன என்பது திராவிட முன்னேற்ற தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நிச்சயமா தெரியும். அதனால சீட்டு இனிமே குறையாதுன்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதிகமாகுமா? கண்டிப்பா அதிகமாக சான்ஸ் இருக்கு. எத்தனை சீட்டு எதிர்பார்க்கலாம்? நாங்க ஒரு தோராயமா சொல்லுங்க. நம்பர் சொல்ல முடியாது. இல்ல நம்பர்ஸ் நாங்க சொல்லவே முடியாது. நிச்சயமா சொல்ல முடியாது. வச்சிருக்காங்க. அந்த குழுவிற்கு தலைவரும் இருக்காங்க. அவர்கள் இருவருமே பேசுவாங்க. இன்னைக்கு அநேகமா நீங்க எதிர்பார்க்க 39 இல்ல சார். ஒரு ராஜ்யசபா சொல்லவே இல்ல சார். நீங்களாவே ஒன்னு சொல்லிருக்கீங்க. கணக்கு இருக்க வெளியே பேசுங்க. நீங்க ஊடக வெளியே இருக்கக்கூடிய எல்லா தகவல்களும் இருக்கு. ஏதாவது ஒன்னு ரெண்டு மாறி போயிருக்கலாம். எல்லாருக்குமே சார் சீட் அதிகமாக வரணும்ன்றது ஆசையா கூட இருக்கலாம். ஏன்னா 2021 தான் நாங்க 25 இடங்கள்ல போட்டிட்டோம். 26 பொறுத்த வரைக்கும் 41 இடங்கள்ல போட்டிட்டு இருக்கோம். 2011 63 இடங்கள். 2006 இன்னும் கேட்டா 48 இடங்கள்ல போட்டிட்டு 34 இடங்கள்ல வெற்றியும் பெற்றிருக்கோம். அன்னைக்கு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம நாங்க ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக 122 தொகுதிகளில் போட்டிட்டு அந்த கதைக்கு காங்கிரஸ் தான் சார் போட்டிட்டது. ரெண்டு சமமா போட்டிட்ட வரலாறு இங்க தான் சார் இருக்கு சார். அது இன்னைக்கு என்ன நிலைமை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்க சொல்லக்கூடியது காலம் சென்று பாக்குறீங்க. நான் இப்ப சமீப காலங்கள்ல சொல்றேன். கடந்த 4 தேர்தல்கள்ல தான் உங்களுடைய வளர்ச்சி நீங்களே குறைத்து மதிப்பீர்கள் தான் நான் கேட்கிறேன். வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வாக்கு இருக்கிறது எங்களுக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. காங்கிரஸ்க்கு இருக்கு, ஒரு நிச்சயமா இருக்கு. அதை நான் இங்க பதிய வைக்கிறேன். காங்கிரஸ்க்கு மட்டுமா கூட்டணி சேர்ந்தா சார்? காங்கிரஸ்க்கு மட்டுமே கூட்டணிக்கு பலமாவே இருக்கு சார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. திரு அகமது, இல்ல காங்கிரஸ் கட்சிக்கான நான் கூட்டணி உங்களுக்கு வலிமையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கேன். அது ஓகே. அந்த வலிமை இல்ல அது ஓகே சார். நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இப்ப திமுக இருக்கிறதா நீங்கள் கருத்து? கண்டிப்பா இருக்காங்க. எங்களுடைய பலம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும். நிச்சயமா அவர்கள் கண்டிப்பாக எங்களை தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் இல்லை. அனுசரிச்சு அரவணைத்து செல்வதற்கு நிச்சயமாக அவர்கள் நிறைய தெரியும் அவர்களுக்கு. அதன் அடிப்படையில தான் செல்றாங்க. எண்ணிக்கை தான் நான் கேட்கிறேன். அது உங்களை அரவணைக்கிறாங்க, நீங்க கூட இருக்கீங்க, எண்ணிக்கையில் குறைவு இருக்காது. நாங்கள் விரும்பக்கூடிய எண்ணிக்கை நிச்சயமாக இருக்கும். அதுல எந்த கடந்த முறையோட இந்த முறை கூடுதலாக வேண்டும் என்பது கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா அக்ராஸ் கூட்டணி, நான் இதுவும் சொல்றேன், திமுக அதிமுக கூட்டணி 2 கூட்டணியிலும் இருக்கக்கூடிய சொல்கிறேன். ஆனால் புது கட்சிகள் உள்ள அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரவேற்பு இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப தேமுதிக உள்ள வந்திருக்கு. மக்கள் மையத்துக்கான தொகுதி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டியிருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சற்று தியாகம் செய்ய வேண்டும், எண்ணிக்கையில் தியாகம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது IEML நான் சொல்றேன் சார், அவர் காதர் மீதின் சார் தான் சொன்னார். அவர் தான் சொன்னார் வெளியே. அதுங்க தான் சொல்றேன். அந்த அடிப்படையில் காங்கிரஸுக்கு தான் கேட்கிறேன். அதுதான் அடிப்படையை பார்த்தீங்க அப்படின்னா, காதர் மைதீன் சார் அவங்க 3 தொகுதிகளில் போட்டிட்டாங்க. 3லையுமே அவர்கள் அன்பார்ச்சுனேட்லி வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. பட் நாங்க எங்களுடைய விகிதாச்சாரம் அதுவல்ல. நாங்க 25 இடங்கள்ல போட்டிட்டு 18 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கோம். அதன் அடிப்படையில நாங்க கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கிறதுல எங்கள் உரிமை. நாங்க சார், நான் யாருமே இதை தவறு சொல்ல அந்த கன்னோட்டேஷன்ல யார் பேசல சார். நீங்க யார் ஏன் குறைச்சி கேட்கறாங்க, ஏன் கூடுதல் அப்படி கேட்கல. எண்ணிக்கையில் நீங்க கேட்கறீங்க. அந்த கொடுக்கக்கூடிய இடங்கள்ல கூட்டணி கட்சிகளை தலைமை தாங்கக்கூடிய கட்சிகள் இருக்கிறதா இருக்காங்க. அதுதான் கேள்வி. கட்சிக்கு தெரியும் தமிழகத்தில் தீய சக்தியை உள்ளே விட்டுவிடக் கூடாது என்பதில் தெளிவா இருக்காங்க. தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கூறியிருக்கிறார். தமிழகத்தில் ஒருபோது பாஜகவால் ஆட்சி கட்டிலில் வர முடியாது என்ற கருத்தை பாராளுமன்றத்தில் பதிய வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாக தமிழக முதல்வர் நிச்சயமாக அதை
அரங்கேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் செயல்படுவார். எங்க பலம் தாவேகாவுக்கு தெரியும் என்றால் அதனுடைய பொருள் என்ன? திரு கிரீஷ் ஏடிஎம்கே கூட தெரியும், எங்க பலம் அதிமுகவுக்கு தெரியும். அதனால்தான் பயந்து எங்கள் பலத்தை உடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில், கூட்டணியை சிதைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல கதைகளை 2006 இருந்த நிலைமை நான் கேட்கல. அன்று அதிமுக காங்கிரஸ் வர வேண்டும் என்று கருதியது. சார், இன்னைக்கும் காங்கிரஸ் உடைய பலம் என்னன்றது தெரியாம சொல்றீங்களான்னு தெரியல. இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி இருக்குங்க சார். பாஜக கூட இருந்தாலும் எதிராளியுடைய பலத்தை தெரிந்து கொள்வதில் என்ன தப்பு இருக்கு? இப்ப விஜய் எங்க கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களான்றது தெரியல. பட் எங்களுடைய பலத்தை அவர்கள் தெரிந்து வைத்திருப்பதில் என்ன தவறு இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். இல்ல, கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்க என்னன்னா, இப்ப டெல்லியில் இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தியோட விசிட் ஏற்கனவே இந்த மாதம் வருவதாக இருந்தது. மாத கடைசியில் வருவார். கடைசி இப்ப 5ஆம் தேதி வர்றாருன்னு சொல்லி ஒரு அனுமானம் மார்ச் 5 இல்ல 10 5ஆம் தேதி வர்றாருன்னு சொல்லி இப்ப இந்த ரெண்டு தடவை தள்ளி போயிருக்கு. இதெல்லாம் இதை வைத்து என்னன்னா கனெக்டிங் த டாட்ஸா பேசக்கூடிய சூழல் இருக்கா? ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை மட்டுமே எண்ணமாக அவர் வைத்து செயல்படல, இந்தியா முழுவதும் அவர் சுற்றி வரக்கூடிய ஒரு தேர்தல் நடக்குது. தமிழ்நாட்டில் தேர்தல் வருது. இது கூடவே பல மாநிலங்களில் தேர்தல் 2 தடவை ஏற்கனவே திரு மோடி அவர்கள் வந்துட்டு போயாச்சு. அப்படிங்கும்போது நீங்க அவர்கள் 100 முறை வந்தாலும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அது மக்களுடைய டிசிஷன் சார், மக்களுடைய டிசிஷன். நான் சொல்றது தலைவர்கள் ஏன் வரலன்னு கேட்டா நீங்க மக்கள் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. நான் அதை கேட்கல, ஏன் உங்க தலைவர் வரலன்னு தான் கேட்டேன். இல்ல சார், அதற்கான அவர் மோடி அவர்கள் வர்றாங்க, அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க, மக்கள் வாக்கு செலுத்துறாங்க, அது அவர்தான். அது வாக்களிப்பதன் மூலமாக தெரிய வரும். அதுதான் அது நான் சொல்றேன். அது மக்களுடைய டிசிஷன், மக்கள் டிஸ்கிரிப்ஷன். அது நம்ம தலைக்கு நான் ஏன் இவர் வரல, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நிச்சயமாக வருவார். 2 முறை வருவதாக இருந்தது, ஒத்தி வைக்கப்பட்டிருக்கே, ஏன் வரல? ஒத்தி வைப்பது என்பது பாஜகவில் கூட தான் நடந்திருக்கு, எல்லா இடத்துலயும் நடக்குது சார். ஒரு நேரம் நாம குறிக்கும் பொழுது அதுல ஒரு சின்ன மாறுதல் ஏற்படுறதுல ஒரு தவறு இல்லையே. அதற்கு நாம ஒரு கருத்தை நாம நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் யூகங்களாகவே அதை வெளிப்படுத்த முடியாது இல்லையா? இல்ல, எங்களுடைய பலம் அவர்கள் தெரிந்திருக்கு என்று சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப திரு ராகுல் காந்தி வரல அப்படின்னு சொன்ன உடனேயே தொகுதியை பத்தி ஏற்கனவே டெல்லியில ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கதாகவும் தாவேகாவோட பேச்சு நடந்துட்டு இருக்கதாக தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா இங்க இருந்து விஜய் அவர்கள் சென்றாரா, இல்ல ஆதவ அர்ஜுனா அவர்கள் சென்றாரா, ராகுல் காந்தி அவர்களை சந்தித்தார்களா? இதற்கான புகைப்படங்கள் ஏதாவது இருக்கா? அனுமானத்தின் அடிப்படையில இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் ஒரு எண்ணத்தோட செயல்படக்கூடிய தீய சக்திகள் தான் நீங்க கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதான் நிதர்சனமா. நாங்க என்ஜிஓ நடத்தல அப்படின்னு திரு கிரீஷ் சொன்னார். எங்களுடைய விருப்பங்களையும் கோரிக்கைகளையும் கேட்டு பரவுவதுங்க எங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு, நாங்க என்ஜிஓ நடத்தல அப்படின்னா யாருக்கான செய்தி இது சார்? இது யாருக்கான செய்தினா பொதுவான செய்தி தானே சார். என்ஜிஓ நடத்தலன்றது ஒரு உண்மையான விஷயம் தானே. நாங்க கட்சி நடத்திட்டு இருக்கோம், எங்க கட்சி வளர்ச்சி பத்தி யோசிக்கிறோம், அதற்கு அதிகப்படியான சீட்டு கேட்கிறோம், அதை அவர்கள் கொடுப்பார்கள், அண்ணனும் தம்பியை முடிவு செய்து கொள்வார்கள். இதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நிச்சயமாக இந்தியா கூட்டணியுடைய தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும், மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்களும் நல்ல உறவில் இருக்கிறார்கள். இந்த உறவு தொடரும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இந்த உறவுக்கு இடையில் விரிசல் ஏற்படுத்த வேண்டும் என்று யாரும் நினைத்தாலும் அந்த எண்ணம் ஈடாராது என்பதை தெளிவாக குறிக்கும். கச்சத்தீவு குறித்து இவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க. 12 ஆண்டுகளாக கையாலாகாத மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? வார்த்தைகளை யோசித்து பேச. என்னுடைய டைம்ல நீங்க எடுத்துக்கிறது ஜனநாயகமே கிடையாதுங்க. சர்வாதிகாரத்தை நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க, இது தவறு. கச்சத்தீவுக்கு மத்திய பாஜக அரசு சர்வாதிகாரத்துக்கு துணை போகிறது என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக 80,000 மக்களை கொன்று குவித்த கொடுங்கோலனை என்று சென்று சந்தித்து இருக்கிறார் இஸ்ரேல்ல. இதை பார்க்கும் பொழுதே தெரியவில்லையா? சர்வாதிகாரத்திற்கு துணை போகக்கூடியதான் இந்த பாஜக அரசு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு 80,000 பேருங்க காசால கொலை அப்ப நீங்க இஸ்ரேல்ல நடக்கறத இது பண்ணுவீங்க. தமிழக கூட்டத்தை போய் கட்டி அணைக்கிறாரு. அப்ப எப்பேர்பட்ட காங்கிரஸ் தமிழின துரோகின்னு குறிப்பிடுறாங்க. தமிழின துரோகின்ற வார்த்தை இல்ல இப்ப இல்ல நம்ம சார் தேர்தல் எலெக்ஷன்ல இருந்து எங்கேயோ போயிட்டோம். தயவு செய்து நான் விருந்தினர்களுக்கு தயவு செய்து ப்ளீஸ் விருந்தினர்கள் தயவு செய்து அமைதி காக்கணும். நீங்க விஷயத்தை மட்டும் என்ன கூட்டணி பத்தி பேசணும் அங்க இருந்து டைவர்ட் ஆகி எங்க நம்ம போயிட்டோம். கச்சத்தீவு விஷயத்துக்காக நான் பேசி ஆகணும் சார், அதுக்காக சொல்றேன். கான்டெக்ஸ்டுக்குள்ள நீங்க 1,00,000க்கு மேல கடல் பரப்புல அதிகமான வளம் தரக்கூடிய ஒரு பகுதியை இலங்கை கிட்ட இருந்து நாங்க பெற்றுக்கொண்டது உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியாம தான் இருக்காங்களா தெரியல. கச்சத்தீவு தாராளது எதுக்குங்க தமிழகத்தை கொடுக்கணும்? அப்ப எங்க தமிழர்களோட நிலைமை, அதாவது இவர்களுக்கு கச்சத்தீவு குறித்து ஒரு நாள் நீங்க தெளிவா ஒரு விவாதம் வைங்க, அதுல நிச்சயமா கலந்துக்கிறோம்.
இருக்கிறோம். இங்க அதுல எந்த தமிழக மாற்று மக்கள் கருத்தும் இல்ல. கிட்ட வாக்கெடுப்பு இது சம்பந்தமாக நடத்தப்பட்டதா? எங்கள் மாநில எத்தனை தலைவர் பேர் சரி, இப்ப நம்ம நேர தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. டிபேட் டாபிக்குள்ள வந்துடலாம். இன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் அனுகூலமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறதாக நீங்கள் பார்க்கிறீர்களா? நிச்சயமாக எங்களுக்குள் அனுகூலமான நிலைதான் இருக்கிறது. இதில் எந்த விரிசலும் இல்லை. தெளிவாக இருக்கிறது, கூட்டணி வலுவாக இருக்கிறது, வலிமையாக இருக்கிறது. தாவேக்காவிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதாக அடிக்கடி இந்த தகவல்கள் வந்துட்டே இருக்கு சார். சார் மறுபடியும் சொல்றேன் சார், தாவேக்காவிற்கு காங்கிரஸ் உடைய பலம் தெரியும் என்பது மட்டுமே எங்கள் மேலிட பொறுப்பாளருடைய. அது மட்டும் இல்ல சார், தகவல்கள் வந்து கொண்டே இருக்கு. சர்ஃபேஸ் தகவல்கள் எங்க இருந்து வருது சார்? எங்களுக்கு கேள்வி அதுதான் எங்களுக்கு ஒண்ணு காங்கிரஸ்ல இருந்து வரணும், இல்ல தாவேக்கால இருந்து வரணும். உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்றது என்னுடைய கேள்வி. மக்கள் நலனில் அக்கறை உள்ள ஆட்சியாளர்கள் மத்தியில் இருந்தார்கள் என்று சொன்னால் தமிழகத்தை வஞ்சிக்க மாட்டார்கள். இப்ப பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கூட நம்மளுடைய கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்குன்னு ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு இல்ல ரியலா இது ஒரே ஒரு விஷயம் நாதன் சார் குறுக்கிட்டு பேசினார்னா சர்வாதிகாரம். ரியாஸ் பேசும் பொழுது சுமதி மேடம் பேசிட்டாங்கன்னா அது ஜனநாயகம். இது என்ன அடிப்படையில் அவங்க பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க இல்ல, நான் இது வரைக்கும் அது மாதிரி குறுக்கிடல. நீங்க குறுக்கிட்டு பேசாதீங்க. கனிம வளத்தை கொள்ளையடிப்பதற்கு ஒரு திட்டம் தீட்டி வச்சிருக்காங்க. இது வந்து தமிழகத்திற்கு கொடுத்த பட்ஜெட்டா? ரொம்ப தெளிவா சொல்றோம். தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்ல மரியாதைக்குரிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட சொன்னாங்க, தமிழை வைத்துக் கொண்டு பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப தவறான இல்ல. நான் எதுக்கு சொல்ல அவங்க என்ன சொன்னா முழுமையா சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னா முழுமையா சொல்லுங்க. அவங்க சொன்னா முழுமையா சொல்லுங்க. ஓகே ஃபைன். இப்போ நான் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்றேன். தீகா தலைவர் வந்து அவங்க குறிப்பிட்டு சொன்னதை சொல்லுங்க. போன கடந்த ஆண்டு மார்ச் இல்ல இருங்க, கடந்த ஆண்டு மார்ச் மாதத்துல அவங்க சொன்னதை முழுமையா சொல்லுங்க. அது பாதி சொன்னா சரியானதாக இருக்கு. சரி, ஓகே ஃபைன். இப்போ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல ஜீரோ தான் சார். தமிழகத்திற்கு எந்த ஒரு நலனும் பயக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம் தான். இதன் அடிப்படையில் சொல்றோம், கடந்த முறை 20 சீட்டுகள் வாங்கி 4 இடங்கள் மட்டுமே தமிழக மக்கள் தெரியாத்தனமாக வெற்றியை கொடுத்து விட்டார்கள். இந்த முறை 40 தொகுதிகள் பெற்றாலும் 40 தொகுதியிலும் ஜீரோவாகத்தான் இருக்கும் என்பது தெளிவான கருத்து. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி தமிழகத்தில் மாபெரும் வெற்றி பெறும். மறுபடியும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம், 200க்கு மேல் பெற்று வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். இது உறுதி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.